Hi friends, welcome back to Birla's பார்வை. EV அப்படின்னு இருக்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா ஹைவேல இந்த காரை எடுத்துட்டு போக முடியுமா முடியாதா, எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்க போகுது, இந்த ரேஞ்ச் பேனிக்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம EV காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் ரோட் ட்ரிப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு நெக்ஸானில் வந்து நம்ம ஐ திங்க் கொடைக்கானல் வரைக்கும் நம்ம போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எம்ஜியில் இருக்கிற ஆஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம ஊட்டி வரைக்கும் நம்ம போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரோட் ட்ரிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அதோட சேலஞ்சஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம கூட இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன எம்ஜியோட வின்சர் வெஹிக்கிள் வந்து நம்ம கூட இருக்குது. அப்போ இந்த கார் ஒரு ஃப்ளீட் வெஹிக்கிளாக தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு 1 month இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த காரை பெங்களூர்லேருந்து இப்போ சென்னைக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஹைவே ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குது, இதோட ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்க போகுது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நம்ம லைவாக டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபேமிலியில் நீங்கள் ஒரு அவுட் போனால் எப்படி இருக்கும், அப்போ இந்த காரில் ஒரு ஃபுல் லோடில் போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம டீமில் இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட இருக்காங்க. விஜய் ப்ரோ நம்ம கூட இருக்காரு, சஞ்சய் நம்ம கூட இருக்காரு, அதுக்கப்புறம் கேமராக்கு பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருக்காரு. அப்போ ஒரு 4 பேர் ஃபுல் லோடோட போட்டில் வந்து ஃபுல் லக்கேஜை லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ இந்த மாதிரி தான் உங்களோட ட்ராவலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் எப்படி ரேஞ்சு இந்த வின்சர் கொடுக்குது, இந்த ஹைவேல எப்படிலாம் வந்து சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது, இது போதுமானதாக இருக்குமா, எவ்வளோ நேரத்தில் நம்ம ரீச் ஆகிறோம், எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம். ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நேச்சுரலான ஸ்மெல்ஸை வந்து ஃப்ராக்ரன்ஸாக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் நம்மக்கிட்ட இருக்கிறது மூன்லைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இது வந்து ஒரு மாதிரி டார்க்கான மஸ்கியான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து இப்படி ஒரு பேட் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் ஒரு பேண்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் IRVMல இப்படி நீங்கள் தொங்க போட்டுக்கலாம். ஸோ இதில் உங்களோட பாட்டிலில் இருந்து எவ்ரிடே நீங்கள் காரை எடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு 2 ஸ்ப்ரே வந்து நீங்கள் கொடுத்துட்டு அப்பா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த டே வந்து இப்போ நம்ம இருக்கிற வின்சரு அவ்வளோ பெரிய காராக இருந்தால் கூட ஃபுல்லாக ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஸ்டேட்மெண்ட். அது வந்து நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. சரியா, உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரியான ஒரு டார்க்கான ஒரு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு பர்ஃப்யூமாக வந்து உங்களுக்கு இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது ஜெப்டோவில் ஜஸ்ட் 5 to 10 minutesல இதை நீங்கள் டெலிவரி எடுக்க முடியும். உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு EV அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறதான் நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வின்சரில் அவங்க கோட் பண்ணுற ரேஞ்ச் என்ன அப்படின்னா 332 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்பெனி வந்து கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் அந்த 332 வருமா அப்படிங்கிறத தான் இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ட்ரிப்போட ட்ராவலே நாங்கள் வந்து கொஞ்சம் மல்டிபிளாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு 80 கிலோமீட்டருக்கு கீழே ஒரு 100 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ண போகிறோம். என்ன ரேஞ்ச் கிடைக்குது, 80 to 100ல் நமக்கு என்ன ரேஞ்ச் கிடைக்கும், 100க்கு மேலே எவ்வளோ கிடைக்கும், ஒரு 100 கிலோமீட்டராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரைவ் பண்ணி அதோட ரேஞ்சை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இதில் இருக்கிற பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 38 kWh பேட்டரி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 3 விதமாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். உங்களோட வீட்டில் ஏசி சார்ஜரான 3.3 kW உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு இது எடுக்கக்கூடிய நேரம் வந்து 13.6 hours வந்து உங்களுக்கு எடுத்துக்குது. இது அப்படியே வந்து ஒரு 7.3 kW வால் மவுண்டடாக உங்கள் வீட்டில் ஏசி சார்ஜர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது க்ளோஸ் டு 6.5 hours வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைவேல நீங்கள் டிசியில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஒரு 45 kW வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். பட் உங்களுக்கு ஹைவேல 50 kW கெப்பாசிட்டியில் சார்ஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ அதில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 55 minutesல 0 to 80% வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த EVs நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 80க்கு மேலே தான் அதிகமான டைம் எடுத்துக்கும். அப்போ நீங்கள் ஹைவேஸில் இந்த மாதிரியான சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் 80ல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இன்கேஸ் அதை லோயரோட த்ரெஷ்ஹோல்டு எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா
ஒரு 20லேருந்து 30% வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் போய் ஒரு சார்ஜ் போடுங்க. அந்த 30லேருந்து 80 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட ட்ராவலை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டைமை வந்து நீங்கள் கன்சிடரபுளாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஒரு சிம்பிளான ஒரு வாக் அரவுண்ட் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டோட லுக் வந்து ஒரு மாதிரி கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். காமெட்டை கொஞ்சம் பெருசு பண்ண மாதிரி ஃபீல் இருக்குது. அதை கொஞ்சம் அவங்க மாற்றி யோசித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ரொஃபைல் வந்து நல்ல ஏரோடைனமிக்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேசிவான கேபின் ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு டிஎல்ஓ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் வந்து உங்களுக்கு எல்இடியில் ஹாலஜனில் தான் கிடைக்கிது. நம்மளோட ட்ராவலும் நைட் இருக்க போது எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குங்கிறத நான் லைவாகவே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ரேடாருக்கு ஒரு டம்மி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த வண்டியில் அடாஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடையாது. பார்க்குறதுக்கு ஒரு அடாஸோட பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து எம்ஜியோட ஒரு லோகோ க்ளோயிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்இடியில். நீங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது இது ஃபுல்லாமே எரியும். அதே மாதிரி ஃபுல் லென்த்துக்கு வந்து ஒரு டிஆர்எல்லும் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. கீழே இந்த கிரில் எல்லாமே வந்து ஃபுல்லி பியானோ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஒரு க்ரோம் லைனும் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்போது இது வந்து ஆஃப் ரோடுக்குலாம் ஒரு கேபபிளான ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு இது கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு பெரிய மேடெல்லாம் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் போகணும். ஸ்பீட் பிரேக்கர்லலாம் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக போனீங்கன்னா தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைட் லுக் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட லென்த் வந்து க்ளோஸ் டு 4.2 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதோட விட்த்து வந்து 2.1 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 183 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. எஸ்யூவி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 200 அந்த ரேஞ்சில் நம்ம எதிர்பார்ப்போம். பட் 180ங்கிறது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. சோஃபார் நாங்கள் பெங்களூர்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து அது தட்டலை. ஓஆர்விஎம்மில் கேமராவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஃபுல் பெனராமிக் 3 ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸில் ஒரு ரூஃப் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு ரூஃப் ரெயில் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு டம்மி மாதிரி தான் வந்து நமக்கு தெரியுது. இந்த விண்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஎல்ஓவோட ஒய்டராக வந்து உங்களுக்கு இருக்குது. ஷோல்டர் லைனில் ஒரு க்ரோமும் ட்ராவல் ஆகுது. இந்த ஹேண்டில் வந்து ஃப்ளஷ் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள். சிபிலரில் ஒரு குவார்டர் கிளாஸும் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ரியரோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ரியரோட லுக் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு எஸ்யூவி ஃபீலுமே இல்லை, அதே நேரத்தில் ஒரு செடான் ஃபீலும் இல்லை. நீங்கள் ஜாஸை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த லுக் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். வின்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய பேட்ச்சு க்ரோமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எம்ஜியோட பேட்ச் வந்து நமக்கு தெரியுது. இங்கே மேலே வந்து ஆண்டனா இதோடு சேர்ந்து இன்டெகிரேட் ஆகி இது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாய்லர் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கிடைக்குது. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லாமே வந்து விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் லைனுமே வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் பூட் அப்படின்னு நம்ம பார்க்குறது, ஏன்னா இது வந்து ஒரு ஹைவேக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கார் தான். அப்போ நீங்கள் உங்களோட லாங் ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 602 லிட்டர்ஸ் வந்து பூட் இருக்குது. இப்போ எங்களோட திங்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே டம்ப் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ நல்லாவே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் லக்கேஜஸ்ஸு. பார்சல் ட்ரே வந்து எதுவும் கொடுக்கல, அதனால ஒரு ஹைட்டாக கூட நீங்கள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் பார்சல் ட்ரே வந்து அக்சசரியில் கிடைக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரில. சீட்டு வந்து 60/40 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் மேலே நம்ம பூட் வேணும் அப்படின்னா நம்ம ஃபோல்டு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீலர் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மகிட்ட இருக்கிறது டாப் எண்டு தான். 215/55 R18 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 215 அப்படிங்கிறப்போ நல்லாவே வந்து ஒய்டராக இருக்குது. அப்போ அந்த ரோட் கிரிப்பு அது கொடுக்குற அந்த குஷன் எஃபெக்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்ப சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹைவே ஹேண்ட்லிங்குமே வந்து ஓரளவுக்கு ஓகே. அது நான் டிரைவில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே நான் காமிக்கிறேன். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் கிடைக்குது, ரியர்லேயும் டிஸ்க் கொடுக்குறாங்க, 4 வீல் டிஸ்க் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த அலைன் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்போக்ஸ் வந்து ஒய்டராக இருக்குது. அது வந்து கொஞ்சம் இந்த காருக்கு செட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் மல்டி ஸ்போக்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டயரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குட்டியர் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் காரில் உங்களுக்கு வந்திருக்கு. எஃபிஷியன்ட் கிரிப் அப்படின்னு சொல்லி ஈவிக்கே உரித்தான அந்த ஒரு டயரு, லைட் வெயிட்டான டயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேஞ்சை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இப்போ இதோட பட்ஜெட் அண்ட் வேரியன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் எக்ஸைட் அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்டும், எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற ஒரு மிட் வேரியண்ட்டும், எசன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப் வேரியண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்போ இந்த பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது ஒரு 13.99 lakhsக்கும் 14 lakhs அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிட் வேரியண்ட் வந்து 15 lakhs, டாப் அண்டு 16 lakhs. கரெக்டாக ஒரு 1 lakhs டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வருது. இப்போ ஆன்ரோட் அப்படின்னு பார்த்தோன்னா ஐ திங்க் வித்தின் 1 lakh தான் வந்து நமக்கு ஆன்ரோட் காஸ்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு வரும். ஏன்னா
நமக்கு இது ரோட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஈவிங்கிறதுனால தமிழ்நாட்டில் அதுக்கு எக்ஸம்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் டாப் அண்ட் அப்படின்னு நம்ம போகும்போது க்ளோஸ் டு ஒரு 16.8 to 17 lakhs உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இது வந்து ஒரு 5 சீட்டர் காரா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ரியரில் 3 பேர் வெல் பில்ட் அடல்ட்டே நம்ம உட்காந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து உள்ளே போக சொல்லலாம். எஸ், போகலாம் ப்ரோ. இப்போ நானும் உள்ளே போகிறேன். ஓகே, இப்போ வந்து உட்காந்துருக்குறோம். இந்த லெக் ரூம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இதில் பாருங்கள். எனக்கு எந்த அளவுக்கு வந்து நீ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரியே ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் என்னால் காலை ஸ்ட்ரெச் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த சைட்லேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது இந்த லெக் ரூம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ முன்னாடி வாங்க, ஷோல்டர் டு ஷோல்டர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 பேர் வந்து நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம். நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரண்ட்டில். அப்போ ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 3 பேருமே வெல் பில்ட்டு தான். நானும் நல்லா ஒய்டராக இருக்கிறேன், கீத்துவும் இருக்கார், அண்ட் தென் விஜய் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அட்ஜஸ்டபுளில் ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு இருக்குது. இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா இந்த டோருமே வந்து ஓரளவு கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு கர்வ் இருக்குது, பெட்டராக எனக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். விஜய், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு மிடில் பொறுத்தவரை கம்ஃபர்ட்டாக இருக்குது. லைட்டாக அந்த ஷோல்டர் டச் ஆகுது, பட் ஸ்டில் ஆனால் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஈவன் லெக் ரூமே பெட்டராக இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு வந்து டனல் ஹைட் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அப்போ உங்களுக்குமே அண்டத்தை வந்து எங்களுக்கு என்ன இருக்கோ அதே அளவு கிடைக்கிது. ஆக்சுவலாக ஒரு 90% வரைக்கும் நமக்கு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து நல்லா சப்போர்ட்டிவ், நமக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த பைலட் சீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா சீட் ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக உட்காரது நல்லா இருக்குது, ரொம்ப குஷனியாக இருக்குது. அதை விட நம்ம ட்ராவல் பண்ணுறப்பமே ஆக்சுவலாக நல்ல கம்ஃபர்ட் தான் ஃபீல் பண்ணுறோம். இப்போ எண்டில் உட்கார்றதுனால எனக்கு வந்து சைடில் வந்து எனக்கு வந்து கையை ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ற மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி சிங்கிளாக நான் வந்து இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணேன். இப்போ 3 பேரோட உட்காரும்போதும் என்னோடய கம்ஃபர்டபுள் வந்து நான் முன்னாடி என்ன ஃபீல் பண்ணனோ அந்த ஃபீல்னஸ் எனக்கு நல்லாவே கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி நம்ம சாயறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி டையோட அந்த டையும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ 3 பேர் உட்காந்துருக்கும் போதும் எங்களுக்கு வந்து ஒரு சேமாக தான் எங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி எனக்கு லெக் ரூமும் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ற மாதிரியான ஃபீல். இப்போ நம்ம ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெங்களூர்லேருந்து ஒரு 12 மணிக்கு கிளம்பிருப்போமா ப்ரோ? ஆமாம், 12 மணிக்கு கிளம்புவோம். கரெக்டாக 12 noonக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது வெஹிக்கிளை நான் ஷோரூம்லேருந்து எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ பேட்டரி இருந்ததுன்னா 99% இருந்தது. 314 kilometers வந்து ரேஞ்ச் காமிச்சது. ஆனால் நம்ம கம்பெனி கோட் பண்ணுறது 332 kilometers வந்து ரேஞ்ச் கோட் பண்ணுறாங்க. பட் நமக்கு 99ல் காமிச்சதே வந்து 314 தான் நமக்கு காமிச்சது. அதுக்கப்புறமா இதை நாங்கள் நேற்று ஈவினிங்கே காரை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பெங்களூருக்குள்ளே கொஞ்சம் சுற்றிட்டு இப்போது ஹைவேல ஒரு 12க்கு அந்த மறுபடியும் பெங்களூர் வந்து கிளம்பி இங்கே வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம வந்து பேசலாம். இப்போ அந்த டிரைவிங்கோட பேட்டர்னை நம்ம 3 விதமாக ஓட்ட போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம போக போகிறது வந்து ஒரு 80 to 100 வந்து நம்ம போக போகிறோம். அதாவது ஒரு கிருஷ்ணகிரி கொஞ்சம் தாண்டி ஒரு சார்ஜிங் லொக்கேஷன் வந்து இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 80 to 100 முடிஞ்ச இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டீவியேஷன்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளால் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இன்னொன்று டிரைவ் மோட் அப்படின்னு வரும்போது இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோடு வந்து நார்மலில் வச்சு தான் த்ரூ அவுட் த ட்ரிப் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஈக்கோ வந்து பண்ணல, ரொம்ப லோவாகவும் நம்ம டெஸ்ட் பண்ணல. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்ஸும் நம்ம போகல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் போகிற அளவுக்கு நார்மலில் வந்து பவர் லேக் வந்து இல்லை. நார்மல்லே வந்து ஒரு நல்ல புல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம நார்மல் தான் இந்த த்ரூ அவுட் த ட்ரிப் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்போது இப்போ முடிஞ்ச வரைக்கும் அபவ் 80 பிலோ 100 தான் நம்மளோட டிரைவிங் இருக்க போது இந்த 100 கிலோமீட்டருக்கு. அதுக்கு நமக்கு என்ன ரேஞ்ச் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த டிரைவிங்கோட கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குது இந்த காரில் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வந்து நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட்டு. இந்த ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே செம்ம லைட்டராக வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மேனுவர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு புஷ் கொடுத்துக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ அதே மாதிரி ஹைவேல இந்த மாதிரியான ஒரு ஹை ஸ்பீடில் கொஞ்சம் வெயிட் வந்து ஆட் ஆகுது. ஆனால் பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சமே வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு த்ராட்டில் நீங்கள் கொடுக்கும்போது இது ஈவிங்கிறனால சடன் ஒரு புல் வந்து நமக்கு கிடைக்குது.
ஏன்னா இப்போ நார்மலில் தான் நம்ம போகிறோம். அந்த நார்மலுக்கே இப்போ பாருங்கள், தெரியுதா? அப்படி போகும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் வெயிட் கம்மியாக. பட் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் போனீங்கன்னா ஐ திங்க் இதை விட கொஞ்சம் வெயிட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சென்ட்ரிங் ஆகிறதா இருக்கலாம், அந்த ஒரு டைனமிக்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் கட் பண்ணி ஓட்டலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல். சரியா? அப்போது ஸ்டேரிங் அப்படிங்கிறது டாப் நாச்சாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் ஸ்லைட் அந்த வெயிட்டு இந்த நார்மல் மோடில். ரைட். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இதோட நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூலேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ சிட்டிக்குள்ளே நீங்கள் மேனுவர் பண்ணி போகும்போது சின்ன சின்ன பம்ப்லலாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. இப்போ இந்த ஹைவேல இருக்கிற இந்த எல்லோ லைன்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்டிஃபரான சஸ்பென்ஷனாக இருந்தால் கேபின்குள்ளே பயங்கரமாக நாய்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இதில் சுத்தமாக வந்து இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தராக சாஃப்டாக வந்து உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. அதோட இம்பேக்ட்டு ஹை ஸ்பீட் டைனமிக்ஸில் ஸ்டெபிலிட்டியில் இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 120லலாம் போய் அப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து மிஸ் ஆகுது. அது வந்து இந்த சஸ்பென்ஷனால் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். பட் இருந்தால் கூட உங்களோட டிரைவிங் பேட்டர்னே 100 தான் சிட்டிக்குள்ளே அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சஸ்பென்ஷனு ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் லெவலில் இருக்கும். அதே மாதிரி டயரோட விட்டுன்னு பார்த்தா கூட 215 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஸோ நல்லா வந்து உங்களுக்கு அந்த ரோட் கிரிப்பு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதே நேரத்தில் அதுவே கொஞ்சம் செல்ஃப் குஷனாக இருக்கிறதுனால சின்ன சின்ன கல்லில் ஏறும்போதெல்லாம் அந்த இம்பேக்டை வந்து அது உங்களுக்கு பிக் பண்ணிக்குது. ஓகே. இப்போ இந்த மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இது எந்த அளவுக்கு ஒரு பவர் டெலிவரி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 136 PS வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 200 Nm வந்து டார்க்கு. ஸோ டீசலை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தால் கூட ஆக்சுவலில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ பிரேக்கிங் நம்ம வந்து கொஞ்சம் இமீடியட்டாக ரஷ் பண்ணி ஒரு பிரேக் பண்ணோம். கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் பிரேக்கு, ஷார்ப்பாலாம் வந்து உங்களுக்கு இல்லை. அப்படியே அமிங்கிட்டு ஸ்லோவாக தான் வெளியில் வந்து அது விடுது. ஸோ பிரேக் வந்து 4 வீல் டிஸ்க் இருக்குது. பட் எய்ம் இடத்துல நிற்க முடியும். பட் இருந்தால் கூட அது வந்து ஒரு ஸ்பாஞ்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். NVH அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை ஸ்பீடில், அதாவது ஒரு 100க்கு மேலே போகிறோம் அப்படின்னா டயர் நாய்ஸ் நல்லா நமக்கு உள்ளே வருது. அதே மாதிரி விண்டோட நாய்ஸும் கொஞ்சம் நமக்கு உள்ளே வர்ற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ ஓவராலாக டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு இம்ப்ரெசிவாக பவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு ஈவி தான் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சில கார்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது ஒரு மாதிரி ட்ரௌசினஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி இது இல்லை. ஸோ டிரைவபிலிட்டி ஃபார் பெட்டராக இருக்குது அதர் இவி கார்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது. இப்போ நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வார்னிங் வந்துருச்சு. கரெக்டாக 30% வர்றப்போ அந்த வார்னிங் வருது. ரேஞ்சுன்றது இப்போ ஒரு 95 ஓகே 95 இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் அப்போ சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ உங்கள் ரீசெண்டாக எம்ஜியில் லான்ச் பண்ணாங்க அந்த ஹப். கரெக்ட். பை எம்ஜின்னு ஒரு ஆப்பு. ஸோ அந்த ஆப் நீங்கள் ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த ஆப் நான் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது வந்து எனி எம்ஜி இவி வச்சுருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம். எப்போ இந்த 30% கீழே வந்துச்சோ நிறைய வார்னிங்ஸு கைடன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது வாய்ஸில் கொடுத்துட்டே இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. நியர்பையில் நமக்கு ஒரு 30 கிலோமீட்டர் பஃபர் வச்சுக்கலாம். நமக்கு எப்பவுமே வந்து ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டரை வந்து பஃபராக வச்சுக்கிறது நல்லது. அப்படி பார்த்தோன்னா இன்னொரு 30 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே என்ன இவி ஸ்டேஷன் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே. இந்த ஆப்பை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பரை வச்சு ஓடிபி லாகின் பண்ண அலோவ் பண்ணுது. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெஹிக்கிள் எதுன்னு செலக்ட் பண்ண சொல்லுது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வின்சர் ஈவின்றதை செலக்ட் பண்ணியிருக்கோம். சும்மா ஒரு நிக்நேம் வைக்க சொல்லுது. வின்சர்னே வச்சிடலாம். வச்சனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக சர்ச் பண்ண ஆரம்பிக்குது நியர்பை சார்ஜருக்கு. ஸோ நம்ம நியர்பை அவைலபிள் சார்ஜர் அப்படின்னு பார்த்தோம்னா 16 கிலோமீட்டரில் இருக்க ரிலாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 19 கிலோமீட்டர்ஸில் இருக்க ஜியானும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம எதை ப்ரிஃபர் பண்ண போகிறோம்? நம்ம ஜியானே போயிடலாம். எத்தனை கிலோமீட்டர்? ஓகே 21 வருது.
21. இப்போ நமக்கு ஒரு 86 இருக்குது. ஸோ எப்படி பார்த்தா கூட ஒரு 60 கிலோமீட்டர் பஃபர் வந்து நமக்கு இருக்கும். அந்த 60 கிலோமீட்டருங்கிறது ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது மேபி ஒரு 40 35 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஒஸ்ட் கேஸ் வச்சா கூட நமக்கு அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ அங்கே போய் சார்ஜ் போடுவோம். இந்த ஈவியில் போகும்போது ரேஞ்ச் பேனிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லுவோம். ஸோ அந்த ரேஞ்ச் பேனிக்கு அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம கிட்டத்தட்ட அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு இங்கே நீங்கள் பாருங்கள், கிளஸ்டரில் இன்ஃபோடைன்மெண்ட்டில் ரெட் கலர் வார்னிங் வந்து கொடுக்குது. 20% வந்து இப்போ நமக்கு சார்ஜ் இருக்குது. 62 கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 62ங்கிறது அதில் காமிக்கிறது, பட் அது கொஞ்சம் ஸ்லோவாகவே குயிக்காகவே அது வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சார்ஜ் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே நமக்கு ஆப்பில் காமிக்கிறது அவைலபிள்னு சொல்லுது, அவுட் ஆஃப் ஆர்டர் வந்து கிடையாது. அதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து போய் பிளான் படி போட்டுடலாம். அதில் ஏதாவது ஸ்லிப் இருந்ததுன்னா இந்த ஒரு வேல்யூவை பார்த்துக்கிட்டே ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரேஞ்ச் பேனிக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்படி ரீச் ஆகுறோன்னு போய் பார்ப்போம். இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நான் சார்ஜிங்கும் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் எங்கே இருக்கோம் அப்படின்னா வாணியம்பாடியோட அந்த டோல்கேட் அங்கே பக்கத்தில் இருக்கோம். ஜியானோட சார்ஜர் வந்து இங்கே இருக்குது, 60 கிலோவாட் சார்ஜர். பட் இந்த வின்சர் வந்து 45 கிலோவாட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். இப்போ எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நிற்கும் போது நமக்கு எவ்வளோ இருந்ததுன்னா 13% இருந்தது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 நிமிஷம் வந்து ஆயிருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் 4 மினிட்ஸ் வந்து ஆயிருக்கு. எவ்வளோ ஆயிருக்குன்னா 17%, ஒரு 3-4% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 10ல் இருந்து 80 அப்படிங்கிறது கொஞ்சம் குயிக்காகவே நமக்கு சார்ஜ் ஆகும். நம்ம 80 வரைக்கும் சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பில் என்ன காமிக்குதுன்னா எவ்வளோ எனர்ஜி கன்சியூம்டு அப்படிங்கிறதையும் இப்போ காமிக்குது. இப்போ நான் அந்த சார்ஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து எவ்வளோ நமக்கு கன்சியூம் ஆகிருக்கு, நமக்கு எவ்வளோ பில்லு வருது, நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் போய் ஜஸ்ட் லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சார்ஜ் பண்ணி முடிக்க போகிறோம். நான் இங்கே மொபைலில் வந்து காமிக்கிறேன். 99% வந்து இப்போ ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 100% ரீச் ஆக போகிறோம். நம்ம 80 தான் அப்படின்னு பிளான் பண்ணோம். சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே அது 99 ஆயிடுச்சு. ஸோ டைம் எடுத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 51 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துருக்குது. உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிலோவாட் அப்படின்னு பார்த்தோன்னா 27.37 காமிக்குது. பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 மினிட்ஸோட டைம் வந்து கட் ஆகிட்டு திருப்பி வந்தது. ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 30 கிலோவாட் ஹவர் அப்படின்னு கூட நம்ம எடுக்கலாம். அப்போ மொத்தம் வந்து எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து 1332 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1142ல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது நம்ம ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1332 மைனஸ் 1142 190 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்குது. ஸோ நம்ம இங்கே வந்தது வந்து 13% வந்தோம் அப்படின்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 200 to 205 அப்படிங்கிறது தான் இதோட ரேஞ்சாக வந்து இப்போ இருக்குது. பட் இதில் நாங்கள் ஒரு 30% வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணோம். அது போக நான் சொன்ன மாதிரி 80 to 100 அப்படின்னு நம்ம பிளான் பண்ணது ஒரு ஆவரேஜாக 100க்கே வந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அந்த ஸ்பீடுக்கு நமக்கு கிடைச்ச ரேஞ்சு 205 அப்படிங்கிறது தான் அதோட ரேஞ்ச். இப்போ இந்த சார்ஜிங்கில் சின்ன குளறுபடி நடந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் போது நம்ம வந்து அந்த பி கனில் நம்ம எடுத்து சார்ஜ் பண்ணும்போது சார்ஜ் ஆகுது. இன்னொரு கார் வந்துட்டு ஏ கனில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ரீபூட் ஆகிட்டே இருக்குது. அதுலேயே நமக்கு கொஞ்சம் டிலேவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்ட்ரக் ஆகிறோம் அப்படின்னா நம்ம சார்ஜிங் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸசிவ் ஆகும் அப்படிங்கிறது உண்மை தான், அதை மறுக்க முடியாது. பட் இப்போ இங்கே இருக்கிற இடம் வந்து ஒரு ஹோட்டல் ஏரியாவில் இருக்கிறதுனால நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம டிரைவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 and above நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இருக்கிற 100%ல் நம்ம கண்டிப்பாக சென்னை ரீச் பண்ண முடியும். ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் நம்ம இன்னும் ரீச் ஆகணும். அதனால் நமக்கு நல்ல ஒரு பேண்ட்வித் இருக்குது. இன்னொருக்க சார்ஜ் பண்ண தேவைப்படாது. ரஷ் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். அப்போ என்ன நமக்கு ரேஞ்ச் கொடுக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரியர் சீட்டில் உட்காந்து ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கோம். டிரைவில் இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ப்ரோ. இந்த பாடி ரோல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பாடி ரோல் நல்லா கண்ட்ரோல்டாக தான் இருக்குது.
லைட்டாக நம்ம அந்த 100 மேலே போகிறப்ப மட்டும் நமக்கு ஒரு ஃபீல் தெரியுது. மற்றபடி வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இந்த அண்டர் தை சப்போர்ட்டாக இருக்கலாம், லெக் ரூம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான ஒரு டிஎல்லோ இருக்குது. மற்றபடி சஸ்பென்ஷனுமே நல்லா ஒரு கொஞ்சம் சாஃப்ட் சைடாக தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி லெக் ரூம் நம்ம 3 பேர் உட்காந்து காமிக்கும் போதே நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ செம்ம மேசிவாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட் வந்து நல்லாவே பின்னாடி தான் வச்சிருக்கிறாரு. அதையும் மீறி எனக்கு வந்து அவ்வளோ ஒரு லெக் ரூம் வந்து நமக்கு கிடைக்குது. இன்னும் முக்கியமானது என்னென்னா அந்த ஒரு ஈவியில் இருக்கிற நெகட்டிவ் ப்ராப்ளம், அதாவது ஃப்ளோர் ஹைட் இருக்குது ஆனால் கூட அந்த அண்டத்தை இஷ்யூ இல்லை. நமக்கு வந்து எப்படி வச்சாலுமே வந்து ஒரு நல்ல அண்டத்தை வந்து கிடைக்குது. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரியர் ரோ. இன்கேஸ் நீங்கள் வின்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கு இந்த செகண்ட் ரோ பற்றி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லணும். அப்படின்னா தான் இந்த காரை பற்றி பார்க்கணுன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ரிக்ளைனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் இங்கே வந்து ஆமாம் ஒரு இங்கே இருக்குது. எஸ், இதை பண்ணோன்னா நம்மளால் இவ்வளோ முன்னாடி வைக்க போகிறது கிடையாது. நம்ம இப்படி அப்ரைட்டாக வேணுன்னா கூட இப்படி வச்சுக்கலாம். இல்லை நல்லா இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் நம்மளால் பின்னாடி போக முடியுது. ஸோ பக்காவாக நீங்கள் இன்கேஸ் நைட் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா கூட அப்படி தூங்கிட்டு போகிறதுக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அப்போ ரியர் ரோ அப்படிங்கப்பா, ரியர் ரோங்கிறது அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் இப்படி உட்காந்து போனோம்னா, இதை நம்ம இவர் சொல்லுவார்ல எந்த சேனலில், நான் இப்படி கூட உட்காந்துக்கிடுவேன், அப்படி கெத்தாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலு. இந்த சன்ரூஃபு ஐ திங்க் நீங்கள் இந்த வியூலேயே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நல்ல ஒரு வியூ, ஒரு நல்ல டிஎல்ஓ, செம்ம ப்ரீமியமாக அந்த ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக ரியரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நோஸ் டைவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஃப்ரண்ட்டில் பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஆமாம், நோஸ் டைவ் பண்ணுறப்போ கொஞ்சம் எவிடெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த பிரேக் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் அடிக்கிறப்போ ரொம்ப மினிமலாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டில் போய் பிரேக் பண்ணுறப்போ வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. ஓகே, சஸ்பென்ஷன் இப்போ ரியர் சீட்டில் அந்த இம்பேக்ட் பார்க்கும்போது அந்த சாஃப்டான சஸ்பென்ஷனு, இன்னொன்று கொஞ்சம் நல்லாவே வந்து எலிவேட்டடாக தான் நம்ம உட்காந்துருக்கிறோம். ஃப்ளோரில் இருந்து கிரவுண்ட் கிளியரன்ஸே வந்து உங்களுக்கு ஒரு க்ளோஸ் டு 184 mm இருக்குது. 186. ஸோ அது போக பேட்டரியோட ஹைட்டு, ஃப்ளோர் ஹைட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம உட்காந்துருக்குறோம். அதனால் அந்த அண்டுலேஷன்ஸ் எதுவுமே வந்து நமக்கு உள்ளே வரல. ரோட் நாய்ஸு ரியரில் கூட நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் வின் நாய்ஸுமே வந்து நமக்கு 100க்கு மேலே போகும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும். அப்போ 2 பேர் உட்காந்தாங்கன்னா வேறு லெவல் லக்ஸுரி. 3 பேர் உட்காந்தாங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லெவலில் வந்து இருக்குது. ஷோல்டர் டு ஷோல்டர் கூட உங்களுக்கு பெருசாக இடிக்கிற பிரச்சனை இல்லை. என்னோட சைஸில் 3 பேர் நாங்கள் உட்காந்தே வந்து உங்களுக்கு காமிச்சோம். ஸோ ஓவரால் ரியர் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இந்த லாங் டிரைவில் அல்டிமேட். இப்போது நைட் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:22 ஆயிருக்கு. இன்னும் நமக்கு சென்னைக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 70 to 75 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு இருக்கிற பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆன் பண்ணுங்கள் ப்ரோ. எஸ், இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் லோட் ஆகுது. 53% வந்து இருக்குது. 167 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் போகணும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம பிளான் பண்ணபடி அந்த ஒரு 100 and above அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணி இப்போ வந்திருக்கிறோம். அதனால் ரேஞ்ச் வந்து எவ்வளோ கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபைனலாக ரீச் பண்ணிட்டு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சில் நம்மளால் சென்னை ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ நடுவில் நம்ம ஒரே ஒரு சார்ஜிங் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஹெட்லைட்டோட விசிபிலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இதில் எல்இடி ப்ரொஜெக்டர் தான் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. இந்த ஒரு லைட்ஸை கிராஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிச்சபடி இந்த கேபின்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டோட ஆம்பியன்ஸ் சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த ஆம்பியன் லைட்டோட ஃபீல் வந்து நல்லா இருக்குது. இதில் இந்த ஆம்பியன் லைட்ஸோட கலர்ஸ்லாம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது நம்மளோட மூடுக்கு ஏற்றாப்புல. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கேபின் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது இந்த ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி நீங்களே பாருங்கள். ஸோ ரோடு ஓரளவுக்கு நமக்கு கவர் ஆகுது. பட் ஸ்டில் ஒய்டராக இருக்கிற மாதிரி நமக்கு தெரில. இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகலாம்.
இங்கே பாருங்கள் பிரைட் போடுறேன். அந்த காரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து டிம்மு கரெக்டாக அந்த நம்பர் பிளேட் ஹைட்டுக்கு வந்து நமக்கு வருது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, மேனேஜபுளாக உங்களுக்கு இருக்குது. ரொம்ப டார்க்காக இருக்குது ரோடு அப்படின்னா ஓரளவுக்கு விசிபிலிட்டி தெரியும். பட் ஆப்போசிட்டில் வர்ற லைட்டு அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது லைட் வந்து கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சாச்சு. நேற்று நைட்டு கொஞ்சம் லேட் ஆனதுனால ஒரு சம்மரி வந்து நேற்று நைட் கொடுக்க முடியல. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டைமை பற்றி நம்ம பேசலாம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், எக்ஸாக்டாக ஒரு 12 noon நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், மதியம் ஒரு 12 o'clock. நான் இங்கே வந்து ரீச் ஆகும்போது எனக்கு ஒரு நைட்டு 9:30 ஆச்சு. அப்போ 12 இருந்து ஒரு 9:30 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9.5 hours வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ஐஸ் இன்ஜின் காரில் போனால் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நிறைய ஷூட்லாம் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ அதனாலேயும் ஒரு டிலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தா கூட ஒரு 8 hours வந்து நம்ம வந்திருக்கலாம். அப்போ ஒரு 9.5 hours, அப்போ ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஒரு டிலே ஆகிருக்கு இந்த ஈவியில் வரும்போது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து அங்கே சார்ஜிங் ஸ்பாட்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். 2 கன் வந்து அந்த ஜியானோட சார்ஜரில் இருந்தது. அதில் ஒரு கன்னில் வந்து நாங்கள் சார்ஜ் போட்டிருந்தோம், சார்ஜ் ஏறிட்டே இருந்தது. ஸோ இன்னொரு கார் உள்ளே வந்தது. அவங்க இன்னொரு கன்னில் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மிஷின் வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை டீபக் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 an hour மேலே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்த ஒரு டியாகோ 2% சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நின்னாங்க. அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு கூட டைம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 20% அவங்கள சார்ஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம் நம்ம கன்னில் இருந்து. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த 13 100 சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பி வரோம். அப்போ இதில் வந்து ஒரு 30 ஒரு 40 நிமிஷம் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயே நமக்கு வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சார்ஜிங் டைம் பார்த்தோன்னா ஒரு 50 minutes வந்து நமக்கு ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில காம்ப்ளெக்சிட்டி வந்து இந்த சார்ஜிங்கில் ஹைவேல இன்னும் இருக்குது. அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும், ரைட்? இப்போ நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணப்போ நமக்கு ரேஞ்ச் எவ்வளோ வந்திருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு 190 அப்படின்றது வந்திருந்தது. ஒரு 13% இருந்தது. அப்போ அந்த 13லேருந்து 0ன்னு கணக்கு வச்சா கூட இன்னும் ஒரு 10லேருந்து 15, ஒரு 205 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வித் ஸ்பீடு வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு 100 ஆவரேஜ் ஸ்பீடில் வரும்போது அந்த ஒரு ரேஞ்ச் வந்து கிடச்சிது. நம்ம செகண்டு இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, 100க்கு மேலே நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஆவரேஜாக அப்படின்னு சொன்னோம். அஃப்கோர்ஸ் ரோடு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது, அதனால் ரஷ் பண்ணி நாங்கள் வந்தோம். அப்போ நான் இங்கே வந்து ரீச் ஆகும்போது என்ன இருந்தது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து ரீச் ஆகும்போது எனக்கு இருந்த பர்சன்டேஜ் வந்து 21% வந்து இருந்தது. ஐ திங்க் நான் உங்களுக்கு இங்கே கூட காமிக்கிறேன், இல்லை இமேஜில் கூட நான் போடுறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 21% இருந்தது. ரேஞ்ச் வந்து 65 kilometers அவைலபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிச்சது. அப்போது ஒரு 80% வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த 80% வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு கிடைச்ச ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்ததுன்னா 1334 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஓடோமீட்டர் ரீடிங் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 1514 வந்திருக்கு. ஓகே, அதை நான் இப்போ உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். கால்சி எஸ். ஸோ 15 எவ்வளோ சொன்னேன், 1514. ஓகே, 1514 மைனஸ் 1334. எஸ், எனக்கு கிடைச்ச ரேஞ்ச் வந்து 180 kilometers வந்து எனக்கு இந்த ரேஞ்ச் கிடச்சிருக்கு ரஷ் பண்ணி வந்து. ஓகே, அபோவ் 100 வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தோம். அப்போது அதில் ஒரு எனக்கு வந்து ஒரு இதுக்கப்புறம் ஒரு 20% இருக்குது. அதில் ஒரு 10-15 வச்சா கூட 195. அப்போது நீங்கள் அபோவ் 100 வந்தாவே வந்து நமக்கு ஒரு 195 அப்படிங்கிறது கிடைக்கிது. வித்தின் 100 வரும்போது நமக்கு ஒரு 205 அப்படிங்கிறது கிடைக்கிது. பட் கம்பெனி கோட் பண்ணுறது ஐ பிலீவ் 330 அவங்க கோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது 315 320 தான் நமக்கு ரேஞ்சே காமிக்குது வித் 100%. ஸோ அப்போது இந்த வின்சர் வந்து ஹைவேக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரைவபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் 4 பேர் போனோம். அந்த 4 பேருங்கிற அந்த ஃபீல் இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. 5 பேர் போனால் கூட ரியர் சீட்டில் ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்டான ஸ்பேஸு, நல்ல லெக் ரூம் இருக்குது, ஒரு லக்ஸுரியான டிரைவ் ஃபீல் கிடைக்குது. அந்த ஈவிங்கிற ஃபீல் வந்து ஆக்சுவலி இல்லை. அதாவது
நம்ம ஒரு ஈவி கார் ட்ரைவ் பண்ணோம்னா ஒரு மாதிரியா ட்ரௌசினஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த ஒரு ஃபீல் வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு ஐஸ் இன்ஜின் ஓட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. கட் பண்ணி நாங்கள் வந்தோம். நிறையா ஸ்பீட்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வின்சர் வந்து கொடுத்தது. பட் ரேஞ்சுங்கிறது தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. இன்னும் ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் கொஞ்சம் ரேஞ்ச் கூட கொடுத்தாங்கன்னா மேபி ஈக்கோவில் போட்டு ஓட்டினோன்னா நமக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம நார்மலில் தான் வந்தோம், ரைட்? இன்னொன்று ஈக்கோ ப்ளஸில் கூட நாங்கள் இங்கே சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இந்த 25 அப்படிங்கிறது எங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ஈக்கோ ப்ளஸில் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக இறங்குது. ஏன்னா நம்ம நார்மல்லே போட்டு நான் ஹைவேல ஓட்டும் போது அந்த 25லேருந்து அந்த 13ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் வந்து வந்துருச்சு. அப்போ ஈக்கோ ப்ளஸில் போடும்போது ரீஜென்ரேட்டிவும் அதிகமாக வருது. அதே நேரத்தில் நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து ரிடக்ஷன். நான் வரும்போது வந்து நிற்கும் போது 21, நான் யூஸ் பண்ண கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கிலோமீட்டர் வந்து இந்த 4%க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்போது இந்த மாதிரி வைஸ்லி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா ப்ராபப்ளி 230லேருந்து 240 வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களோட ஹைவே டிரைவ் வந்து வித்தின் ஒரு 150 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இது வந்து த பெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் நடுவில் ஒரு 50 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதுலேயும் நாங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் போய் நின்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா 4 கார் வந்துருச்சு ஈவியில். அது வந்து சண்டே நாங்கள் ஃபஸ்ட்டு போய் போடுறோம். அடுத்து ஒரு டியாகோ வந்தது, அதுக்கப்புறம் எம்ஜியோட ZS EV வந்தது, மறுபடியும் டாட்டாவோட பஞ்ச் EV வந்தது. அப்போ 4 கார் ஒரே இடத்துல வந்துருச்சு. ஆனால் 2 தான் போட முடியும். அதில் 1 ஆல்ரெடி ஒர்க் ஆகலை. அப்போது இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இன்னுமே வந்து ஹைவேல வந்து இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வில்லேஜில் தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பவர் கட்டுங்கிறது அதிகமாக பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று ஆளே இல்லாமல் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகுது அப்படி ஆகுதுன்னா அவங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணி அவங்க இதை அனுப்புங்க, ஃபோட்டோ அனுப்புங்க, வீடியோ அனுப்புங்க, இதெல்லாம் சொல்லி சால்வ் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு கொஞ்சம் டைம் வந்து ஆகுது. இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. அப்போது சிட்டிக்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, வீட்டில் தான் சார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வின்சர் வந்து சூப்பர்பான ஒரு சாய்ஸாக இருக்குது. ஏன்னா மேசிவான ஸ்பேஸாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு நல்ல லக்ஸுரியான ஃபீலாக இருக்கும். இந்த காரை வாங்கினவங்க கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் வின்சர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதோட ஹானஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த காரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ, இந்த ட்ரிப்பு உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து ஒரு ஈவியோட எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் ஒரு ரேஞ்ச் டெஸ்ட்டாகவும் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். முடிஞ்சால் இந்த வின்சரை ஒரு ஈக்கோ ப்ளஸ் மோட்லேயே போட்டு ஒரு பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கிது அப்படின்னு கூட நான் டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.